மக்கள் நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குங்க? இப்போ வாங்க வீட்டில் போகலாம். உங்களுக்கு கிட்ட கட்ட பாருங்க. இதெல்லாம் ஆம்பளைங்க பார்க்குற வேலை தான், நம்மளுக்குலாம் லேடிஸ்லாம் தெரியாது. பாருங்கள், இந்த மேலே உள்ள இந்த மாதிரி தண்ணி வந்து ஹீட்ரு வருது. 100 நாளைக்கு கலைஞ்சி குடிக்கான்னு சொல்லிட்டு இந்த ஹீட்ரு வந்து தண்ணி கொஞ்சம் கலந்து குடிச்சிருந்தா கட்டு வந்துச்சு. ரொம்ப ஹீட்டாக முடியல. அதனால் இது வந்து இந்த டாப்பில் வந்து தண்ணி இப்படியே மெதுவாக சும்மா ஸ்லோவாக நின்றுச்சு. சரி வந்து என்ன பண்ணேன், இந்த இது வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதா அதெல்லாம். இந்த இது கலட்டிட்டேன். வந்து இதை கழட்டவும் இது வந்துச்சு. இது உள்ளார ஒரு நெட்டு ஒன்று இருக்குது. இந்த எடுத்து பாருங்கள், நெட்டு இதையும் கழட்டிட்டேன். கழட்டி தட்டவும் இதுவும் வந்துருச்சு. பாருங்கள், இது வந்துருச்சு. அப்புறமேல இதை நம்ம இதில் தான் அடப்பு இருக்கும் அப்படின்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை கட்டிட்டோம். ஒன்றுமே தேவையில்ல. அது ஒரு 15 நாளாக அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, இதில் யாரும் கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தரம் வரலன்ட்டாங்க. அந்த விலை இருக்குது, இந்த விலை இருக்குது அப்படின்ட்டு 200 காசு கொடுத்துருவோம் வேலையை பார்த்துட்டு. இப்போ எனக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இதை கழட்டினேன். அழுத்த முடியல, என்னால் ரொம்ப துருவாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இந்த பானரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கழட்டிட்டேன். கழட்டிட்டு இருக்க பாருங்கள் மக்களே, எவ்வளோ தண்ணி ஒரு கலட்டிட்டு சுத்தமாக எடுத்து தண்ணி அடிச்சு சுற்றிடுறாங்க. எல்லாம் தூசி கீசி எல்லாம் மண்ணி எல்லாம் தண்ணிலாம் கலப்படும். தண்ணி அடைச்சி மண் தூசி அடைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி ரமட்டுச்சு. அதுக்கு நாமளே எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்தாங்க. இப்படி தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. தண்ணியே வரல மக்களே, சும்மா மக்களே தண்ணி கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சுத்தம் பண்ணவும் கரெக்டவும் இப்போ தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக வருது. அதான் தூசி. அதுக்கு நாமளே ரொம்ப இது தெரிஞ்சு அவங்க சொல்லிக் கொடுத்ததுனால நான் செஞ்சேன். அலைட்டு அதெல்லாம் தெரியாது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கீங்க. இதை கழட்ட வேண்டிதான். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரிலாம் இது பண்ண அடப்புலாம் அப்படின்னா இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு கழட்டிட்டு பாருங்கள். அது அவங்களுக்கு வந்து 200 கேட்டுப்பாங்க. இந்த வேலை பார்த்த வரைக்கும் 200 கேட்பாங்க. எவ்வளோ ஸ்பீடாக வந்து பாருங்கள். எவ்வளோ பேர் கொடுத்துட்டு பார்த்துட்டேன். நாங்கள் 15 நாள் ஒரு சங்கத்துக்கு வந்து பாருங்கள்லாம் யார் எனக்கு வேலை இருக்கணும் கிடைக்கணும் அப்படின்ட்டாங்க. என்ன தான் திருப்பாங்க அவங்கள்ட்ட நானும் கேட்டேன். அவங்க மாதிரி வெளியில் போட்டு சுற்றி செய்யிட்டு இதை கற்றுக்கிட்டாங்க. நான் அது தெரிஞ்சுட்டு அந்த தண்ணி ஸ்பீடாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு 200 நிற்கும். எப்படி கொடுத்தேன்னு பாருங்கள். முறுக்கிடலாம், அதை ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக நாங்கள் ஆம்பளைங்க கொடுக்குறதெல்லாம் பொம்பளைங்க பார்த்தேன். வீட்டுக்காரங்க பாடா நீயே பாரு அப்படிங்கிறாங்க. இது என்ன வேலை, நம்ம சுற்றுற வேலையா பாரு, அவங்க சுற்றுற காசு சொல்லி பாரு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மக்களே அவ்வளோதான். இது கழட்டுறது இப்படி கழட்டுறது இப்படி டைட் பண்ணுறது. இந்த பொருளை நம்மள்ட்ட இருந்ததுனால நம்ம ஈஸியாக அதை பார்த்தோம். இல்லாட்டி இது ஒரு தொழிலை கேட்டு கொடுக்கணும். நம்ம இப்போ பாருங்கள், ரெண்டில் இப்படி முடிக்க வேண்டியதான். இது மண்டையில் அப்படி கட்ட வேண்டியதான். கட்டிட்டு இதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. அதை அப்படி வச்சு முடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கங்க.
நீங்களும் அவங்க வீட்டுக்காரங்களை கேட்டு என்னன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வேலைலாம் தெரிஞ்சால் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் வேலைலாம் தெரியும், அதனால நான் கேட்டுக்கிறேன் எப்படி என்ன செய்யுதுன்ட்டு. நம்மளுக்கு காசு மிச்சம் தானே. 100 ரூபா சொல்லுங்கள், 50 ரூபா சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் 50 ரூபா யாரும் வாங்க மாட்டாங்க. 50 ரூபா 5 ரூபா மாதிரி. இதுக்கு எப்படியும் ஒரு 150 ரூபா கொடுக்குமா. உங்கள் வீடு தேடி வந்திருப்போம், பைக் போட்டுட்டு வரோம், நீங்கள் என்ன 50 ரூபா கொடுக்குற அப்படிம்பாங்க. கொடுங்க 200 ரூபாம்பாங்க. அது கொடுத்து தான் ஆகும் அவங்க கேட்குற காசை. இப்போ அந்த காசு எனக்கு மிச்சமாக போயிடுச்சு. இதில் உள்ள ஒரு மூடி ஒன்று இருக்குது, அந்த மூடியை அதை போட்டு உட்காந்து அவ்வளோதான். இப்போ பார்ப்போமா எப்படி இருந்து. என்னன்றது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதோட கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட வருது. சரி பார்ப்போம், மறுபடியும் அதை கலட்டி என்னன்னு பார்ப்போம். அது கொஞ்சம் லூஸாக வெயிட் பண்ணுறது கொஞ்சம் அழுத்தமா அது பண்ணிட்டேன். பாருங்க அப்படிலாம் பிடிக்க தெரியும். அதெல்லாம் அப்படி பார்ப்போம். அப்படியே பாருங்க டைட்டாக முக்கினேன். இப்போ மறுபடியும் வந்து நான் அதை எடுத்துட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். லூஸாக கொடுத்துனா தண்ணி அதிகமாக வருது. டைட் பண்ணிட்டு செத்துருந்தேன், அப்போ தண்ணி கொஞ்சமாக வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் கழட்டிட்டு டைட் இல்லாமல் இப்போ லூஸாக வச்சுக்கிறேன், தண்ணி அதிகமாக வருது. அது மாதிரி டைட் இல்லாமல் லூஸாக வச்சா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது பாருங்க. இதே நம்ம ரெடி பண்ணி பார்ப்போமா. இந்த அளவு டைட்டு போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ இதை போடும். இப்போ கொரடாவில் டைப் பண்ணோன்னா இந்த அளவு இருந்தால் போதும். இதில் மாதிரி ஒரு அடி அடிக்கும். இந்த ஸ்க்ரூவே இதில் போடும். தண்ணி அடைக்கணும். இதெல்லாம் ஆம்பளைங்க பார்க்குற வேலை. நம்ம பார்த்தோம்னா அது நம்பரில் அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் சர்வீஸு. நம்மளுக்கெல்லாம் வந்து அவங்க நேரம் கொடுத்தோம், லேட்டாக தான். நமக்கு இது காசு மிச்சம் தானே. ஓகேச்சு. மூடி அதில் போட்டோம் பாருங்கள். மறுபடியும் 2வது கழட்டி தண்ணி கம்மியாக வருதுன்னு செஞ்சேன். பரவாயில்லைங்க, சூப்பர் சூப்பர். காசு நாளைக்கு மிச்சம். எப்படி 150 ரூபா கேட்பாங்க. இதே செல்லு வச்சு அந்த வீடு நல்ல பச்சை தேவையாக வச்சுக்கலாம், கரெக்டாக வரும். சூப்பருங்க மக்களே. இந்த பொருள்லாம் நம்மள்ட்ட இருந்ததுனால நம்ம பார்த்தோம். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ தந்தை கேட்டுக்கிட்டே எல்லா இடமும் நிறைய லட்டிக்கிட்டாங்க எல்லாம். சுரேஷ் மக்களே சூப்பர். நானே கட்டி பார்த்துட்டேன், எனக்கு காசு மிச்சம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய் பாய். மக்களே பாருங்க, எவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பீடாக வச்சு பாருங்க.
பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தண்ணி வரல, இந்த தண்ணி எவ்வளோ வேகமாக இருந்தாங்க கழட்டி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நானே செய்வேன் பாருங்கள். நம்மளுக்கு காசு மிச்சம் தானே, சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோதான், சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சிருச்சு.